மீஞ்சூர் அருகே உள்ள அத்திப்பட்டு ஊராட்சி தலைவராக இருந்தவர் அதிமுகவை சேர்ந்த குருமூர்த்தி. சமீபத்தில் இரவு நேரத்தில் ஊராட்சித் தலைவர் குருமூர்த்தி காரில் சென்று கொண்டிருக்கிறார். சிறிது நேரத்தில் அங்கு பெரும் பரபரப்புடன் நடந்து முடிகிறது ஒரு கொலை சம்பவம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் மீஞ்சூர் ஒன்றியத்தில் உள்ளது அத்திப்பட்டு ஊராட்சி. இதன் ஊராட்சி மன்ற தலைவராக பதவி வகித்து வந்தவர் குருமூர்த்தி. 45 வயதாகும் குருமூர்த்தி இரண்டாவது முறையாக அத்திப்பட்டு ஊராட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டு பதவியில் இருந்து வந்தார். குருமூர்த்தியின் மனைவி சுபா, காமேஸ்வரன், ராஜேஸ்வரன் என 2 மகன்கள். அன்பான குடும்பம், அமைதியான அரசியல் வாழ்க்கை. மேலும் குருமூர்த்தி அப்பகுதியில் ரியல் எஸ்டேட் தொழிலிலும் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில் சில தினங்களுக்கு முன் இரவு குருமூர்த்தி அதே பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் பிரகாஷ், ராஜேஷ்குமார் மற்றும் கார் டிரைவர் லோகநாதன் ஆகியோருடன் காரில் பொன்னேரி வரை ஓர் வேலையாக சென்றுவிட்டு வீட்டுக்கு திரும்பிக் கொண்டிருந்தார். அப்போது கார் அத்திப்பட்டு ரெட்டிப்பாளையம் அருகே வந்தபோது 2 கார்களில் வந்த மர்ம கும்பல் காரை பின்தொடர்ந்து வந்திருக்கிறது. இதனை கண்டுணர்ந்த குருமூர்த்தியும் அவரது நண்பர்களும் தப்பிப்பதற்காக காரை வேகமாக செலுத்தியுள்ளனர். ஆனால் 2 கார்களில் வந்த மர்ம கும்பல் குருமூர்த்தியின் காரை சற்று நேரத்தில் சேசிங் செய்து வழிமறித்திருக்கிறது. காரிலிருந்து இறங்கிய மர்ம கும்பல் கத்தி, அரிவாள் போன்ற அதிபயங்கர ஆயுதங்களுடன் நெருங்கியதாக கூறப்படுகிறது. பின் காருக்குள் அமர்ந்திருந்த 4வரையும் சரமாரியாக வெட்டியதாகவும் கூறப்படுகிறது. இதில் கார் டிரைவர் லோகநாதனும் குருமூர்த்தியின் நண்பர்கள் பிரகாஷ், ராஜேஷ்குமார் ஆகியோர் வெட்டுக்காயத்துடன் இருட்டுக்குள் தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. குருமூர்த்தியை மட்டும் சுற்றி வளைத்த மர்ம கும்பல் சரமாரியாக வெட்டியதாக கூறப்படுகிறது. இதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் குணமானார் குருமூர்த்தி. உடனே கொலைகார மர்ம கும்பல் தாங்கள் வந்த கார்களிலேயே தப்பியும் சென்றிருக்கிறார்கள். தற்போது இதில் படுகாயமடைந்த லோகநாதன் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையிலும், ராஜேஷ்குமார் திருவொற்றியூரில் உள்ள ஓர் தனியார் மருத்துவமனையிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். லேசான வெட்டுக்காயமடைந்த பிரகாஷ் மட்டும் சிகிச்சை பெற்று வீடு திரும்பியுள்ளார். அத்திப்பட்டு ஊராட்சி தலைவர் குருமூர்த்தி மர்ம கும்பலால் படுகொலை செய்யப்பட்ட இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பதட்டத்தையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்திவிட்டது. அவர்கள் பொன்னேரி மீஞ்சூர் சாலையில் வாகனங்களை மறித்து சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். போக்குவரத்து பாதிப்படைந்தது. காவல்துறையினர் சாலை மறியல் நடந்த இடத்திற்கு வந்து சமாதானப்படுத்தியதோடு குருமூர்த்தியின் உடலை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வைத்தனர். மேலும் குருமூர்த்தியை கொடூரமாக கொலை செய்த மர்ம கும்பலையும் தேடும் பணியில் தீவிரமாகவும் இறங்கினர். கடந்த ஜனவரி மாதம் புத்தாண்டை ஒட்டி பட்டாசு வெடித்தபோது குருமூர்த்திக்கு அதே பகுதியைச் சேர்ந்த தாடி சங்கர் என்கிற சங்கருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டு அடிதடி வரை சென்றது தெரியவந்தது. மேலும் இதுகுறித்து அப்போது காவல் நிலையத்திலும் புகார் செய்யப்பட்டிருந்தது. ஜனவரி போது ஒரு பிரச்சனை நடந்தது. ஆனா இவருக்கு அதுல எந்த சம்பந்தமும் கிடையாது. பசங்க சண்டை நாங்க போய் தீர்த்து வச்சு நான் சரி பண்ணேன். எங்க வீட்டுக்காரர் இல்லவே இல்லை. அதுல அதையே காரணம் காட்டி
எங்க வீட்டுக்காரர் இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, என்னையும் அடிச்சாங்க. நான் கேஸ் கொடுத்துருக்கேன். நான் லேடிஸ் மேல கைய வச்சோம், லேடிஸ் அடிச்சாங்கன்றதுனால நான் கேஸ் கொடுத்தேன். 6 மாசம் டைம் கொடுத்தாங்க, எந்த சண்டையும் இருக்கக்கூடாது, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு. ஆனா இந்த மாதிரி 6 மாசத்துக்குள்ள இந்த மாதிரி பண்ணிருக்கான். அதன் பின்பும் இரு தரப்பினரும் அடிக்கடி தொடர்ந்து மோதிக்கொண்டு வந்ததும் தெரிய வந்தது. அவருக்கும் இந்த தாடி சங்கருக்கும் சின்ன வயசுல நல்ல நட்பு இருந்ததுங்க. 2 பேரும் 91 எலெக்ஷன் ஒன்னா நின்று தாடி சங்கர் ஜெயிச்சிட்டான். இதுக்கப்புறம் குருமூர்த்தி தோத்தது பிறகு 2 பேருக்குள்ள சின்ன தகராறு ஏற்பட்டு அதுல இருந்து 2 பேருக்கு விரோதம் இருந்தது. 2006ல 2 பேரும் ஒன்னா தலைவருக்கு நின்னாங்க. அதுல குருமூர்த்தி ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுல இருந்து சங்கருக்கு இவர் மேல போராம கொண்டு இவர் மேல அடிக்கடி பிரச்சனைகள் பண்ணிட்டு இருந்தான். இந்த தகராறே குருமூர்த்தி கொலையானதற்கு முக்கிய காரணமாக இருக்கலாம் என்றும் காவல்துறையினர் சந்தேகித்தனர். ஜனவரி 1 தாடி சங்க கூட்டு பசங்களுக்கும் சின்ன சின்ன பசங்களுக்கெல்லாம் பிரச்சனை வந்ததுனால ஏன்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் சேர்ந்து வீட்டாண்ட என் மருமகளை, என் பேரன் பேத்தி, என் பேரனுங்களெல்லாம் அடிச்சாங்க. அடிச்சு நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம். போலீஸ் ஸ்டேஷன்ல ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுத்தாங்க. தாடி சங்கருக்கும் குருமூர்த்தி வீட்டுக்கும் எந்த பிரச்சனையும் 6 மாசம் வரையும் வரக்கூடாது அப்படின்னு எழுதி கொடுத்தாங்க. 6 மாசம் முடிஞ்ச உடனே கோயில் திருவிழாவில் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து குருமூர்த்திக்கு வரவேற்பு கொடுத்து சால்வை போட்டு செஞ்சாங்க. அது வளர்ச்சி பிடிக்காத அவன் 15 பேர் ரவுடி பசங்களை வச்சு தாறுமாறா வெட்டி கொன்னுட்டான். உடனே தாடி சங்கரை தேடிய போது அவர் தலைமறைவாகி இருப்பதும் தெரிய வந்தது. அடுத்த கட்டமாக காவல்துறையினர் 9 தனிப்படை அமைத்து தாடி சங்கர் மற்றும் அவர் உடனிருந்த மர்ம கும்பலை தேடி வந்தனர். இந்நிலையில் திருத்தணி அருகே ஒரு சிறு கிராமத்தில் பதுங்கியிருந்த தாடி சங்கர் மற்றும் அவருடன் இருந்த மர்ம கும்பலை கைது செய்தனர். பின் முதற்கட்ட விசாரணை முடிந்து தாடி சங்கர் உட்பட 9 பேரை நீதிமன்றத்திலும் ஒப்படைத்தனர் காவல்துறையினர். 10ஆம் தேதி வெளியில போயிட்டு ஊருக்குள்ள வந்தாரு. அப்ப பார்த்தா அந்த இடத்துல ஒரு 15-20 பேரு ஒன்னா சேர்ந்து அவரை கொடூரமா வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. அந்த ஊர் தலைவருக்கே அந்த நிலைமைன்னா அப்ப இருக்கிற மக்களுக்கு எல்லாம் என்ன நிலைமைன்னு தெரியல. கொலைன்றது ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிப்போச்சு. நம்ம உள்ள நாட்டிலேயே எல்லா இடத்துலயுமே ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிப்போச்சு. இது மாதிரி கொலை செய்யறவங்க எல்லாம் திரும்ப வந்துருவாங்கன்ற தைரியத்தில் தானே இவங்க இவ்வளவு இந்த அளவுக்கு கொலை செய்யறாங்க. இப்போது குருமூர்த்தியின் குடும்பத்தினர் ஊருக்கு நல்லது செய்த குருமூர்த்தியின் வளர்ச்சி பொறுக்க முடியாமலேயே கொலை செய்து விட்டதாக கூறுகிறார்கள். முன்வராத காரணமாக இது அவங்க இந்த வளர்ச்சி பிடிக்காததுனால இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் எங்க வளர்ச்சி வளர்ந்துருவாரோ இந்த ஊர்ல நம்மள இது பண்ணிடுவாங்களோன்றதுனால அவர் அந்த மாதிரி வெட்டி கொலை பண்ணியிருக்காங்க. இது நிறைய பேர் இதுல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க இதுல. தாடி சங்கரின் குடும்பத்தினரோ இதுகுறித்து எதுவும் பேச மறுத்து வருகிறார்கள். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி குற்றவாளிக்கு கடும் தண்டனை வாங்கிக் கொடுக்க வேண்டும் என்றும் கூறுகிறார்கள் குருமூர்த்தியின் குடும்பத்தினரும் ஊர் மக்களும். சில மாதங்களுக்கு முன்பு ஊரப்பாக்கம் ஊராட்சி தலைவர் குமார் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டார். அதேபோல் டிவி களத்தூர் ஊராட்சி தலைவர் விஜயகுமார் கொடூரமாக வெட்டிக் கொல்லப்பட்டார். தற்சமயம் அத்திப்பட்டு ஊராட்சி தலைவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டுள்ளார். காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் சென்னையை ஒட்டி உள்ளதால் நிலத்தின் மதிப்பு கிடுகிடுவென உயர்ந்து உள்ளதே இம்மாவட்டங்களில் ஊராட்சித் தலைவர் அடிக்கடி கொலை செய்யப்படுவதற்கு காரணம் என்கின்றனர் காவல்துறை உயர் அதிகாரிகள். சென்னையிலும் அது சுற்று வட்டாரங்கள் எல்லாம் நிறைய நிலங்கள்ல ரியல் எஸ்டேட் பிளாட் போட்டு விற்கிறது மாதிரி ஒரு பிசினஸ்ல ரியல் எஸ்டேட்ல ஏற்படுறாங்க. அவங்க நிலத்தை அதிக விலைக்கு கொடுத்து வாங்குறாங்க. அந்த மாதிரி வரும்போது அதற்கு அந்த பகுதியில் உள்ள இந்த முக்கிய பொறுப்பில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், பொறுப்பாளர்கள், ஊராட்சி மன்ற தலைவர்கள் இந்த மாதிரி உள்ளவங்க அதுல முன்னாடி நின்று செய்யறதுல தவறான இதுக்கு போயிட்டாங்கன்னா இல்ல யாராவது ஒருத்தருடைய வெறுப்பை சம்பாதிச்சாங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழுது. இப்ப சமீப காலமாக நிலத்தினுடைய வேல்யூ அதிகமாயிட்டு இருக்கு. அதனால நிறைய இதுல மோசடிகள் நிறைய நடக்க இருக்குது. அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் இதுல எல்லாம் நிறைய மோசடிகள் ஏமாத்துறவங்க நிறைய வர ஆரம்பிச்சுட்டாங்க.
ஒரே ஒரு நிலத்துக்கு 2-3 பேர் வித்துறது, ஏமாற்றி வித்துறது, ஆவணங்களை போல அவங்க தயாரிச்சு பண்றது, இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டு பல பேருடைய இதை சம்பாதிச்சிடறாங்க, வெறுப்பை சம்பாதிச்சிடறாங்க. ஒரு ஊரே அந்த அரசு மருத்துவமனையில் காத்திருந்தது அன்று. ஆம், சோகத்தை சொந்தமாக்கிக் கொண்ட உறவினர்களும் ஊர்க்காரர்களும் அழுது புலம்பிக் கொண்டிருந்தார்கள். திருமணமாகி 1 வருடம் கூட ஆகாத நிலையில் அந்த இளம் பெண் கருகி கிடந்தால் சோகம் வராமல் இருக்குமா என்ன? அந்த பெண்ணின் திருமணத்தில் கூடியிருந்த அதே கூட்டம் அன்று அவரது சடலத்துக்காக காத்திருந்தது வேதனையின் உச்சம். தாழாத சோகத்தை தழுவிக் கொண்டிருந்தது அந்த மருத்துவமனை. சவக்கிடங்கில் உயிரற்று கிடந்த அந்த இளம் பெண்ணுக்கு அப்படி என்ன நேர்ந்தது என்பதை விசாரித்தோம். அதிர்ச்சியே காத்திருந்தது. ஒரு பொண்ணு இந்த மாதிரி மண்ணெண்ணெய் ஊத்திட்டாங்க உட்காந்துருக்கு, யாருன்னு தெரியல. இந்த பதசத்துல நானும் போய் அவளோட போயிட்டு இருக்கேன், காப்பாத்ததான் போனேன். வேற யாரோ என்ன நினைச்சு நான் அந்த ஆவல்ல நான் போயிட்டு இருக்கேன். என் கடைசியில என் மக கண்ணு முன்னாடி வந்து அப்படியே வந்து 2 மணிக்கு நிக்குதுங்க. அப்படியே என் வேஷ்டி என் துண்டை வந்து இழுத்து பத்தி விட்டு அதுக்கப்புறம் நான் ஆம்புலன்ஸ்ல அங்க இருந்து நான் கூட்டு வந்துட்டேங்க. வரதட்சணை கொடுமையால் கணவர் வீட்டில் இருந்து விரட்டி அடிக்கப்பட்ட அந்த இளம்பெண் தனது தாய் வீட்டில் இருந்தபடியே மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு உயிரை மாய்த்திருக்கிறார். இந்த மாதிரி 15 பவுன் நகை கொண்டு வா, 2 லட்சம் பணம் கொண்டு வா, அப்படி நீ கொண்டு வந்தாதான் வீட்டுக்குள்ள வரணும், இல்லைன்னா நீ வரவே வராத, போயிரு, நீங்க செத்து தொலைஞ்சிரு, உன்னை எங்களுக்கு தேவையே இல்ல, உன்னை கட்டிட்டு வந்ததே நாங்க வேஸ்ட், உன்னை கட்டிட்டு வந்து நாங்க எந்த சந்தோஷமும் அடையல, பணம் கொண்டு வா. அவங்களோட முக்கிய குறிக்கோளே வந்து பணம் பணம் பணம். பணத்தினாலதான் இந்த பொண்ணு இன்னைக்கு இறந்திருக்கிறதுக்கான காரணமே. இதோ இந்த முள்காட்டுக்குள் தீ வைத்துக் கொண்டு அந்த பெண் அலறிக்கொண்டு ஓடிய சுவடுகள் இன்னும் மறையவில்லை அங்கு. சூடு பொறுக்காமல் அங்கே இருந்த தண்ணீரை தன்மேல் ஊற்றிக்கொண்டு நின்றிருந்த அந்த இளம்பெண் கொஞ்ச நேரமே உயிரோடு இருக்க முடிந்தது. திருமண நாள் நெருங்க நெருங்க கணவர் தன்னை வந்து அழைத்துச் செல்வார் என்று காத்திருந்த அந்த இளம்பெண் இனியும் உயிரோடு இருந்து அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்துவிடவே தனது உயிரை போக்கிக் கொண்டிருக்கிறார். அவர்களது திருமணத்துக்காக வைக்கப்பட்ட பேனர் மட்டுமே தற்போது அடையாளமாய் கிடைத்தது அவர்களது வீட்டில். திண்டுக்கல் அருகே உள்ள ரெங்க சமுத்திரத்தைச் சேர்ந்த நாகராஜ் என்பவரது மகள் மங்கையர்க்கரசி. 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்த மங்கையர்க்கரசி வத்தலகுண்டு மேலகோவில்பட்டியைச் சேர்ந்த பிரபு என்பவரை திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் வரதட்சணை கொடுமை தலைதூக்க திருமணம் முடிந்து ஓராண்டுக்குள் இவர்களது வாழ்க்கை முடிவுக்கு வந்திருக்கிறது. என்ன பணம் காசு போட்டு விட்டாங்க, நகை நட்டு எவ்வளவு போட்டு விட்டாங்க. ஏன்னா நாங்க பிச்சைக்காரத்தனமா, இந்த பிச்சைக்காரத்தனத்தை பொழப்ப பிழைக்கிறதுக்கு நீ அங்கேயே இருந்திருக்கலாம்ல, நீங்க கோயங்க பையன் கேட்டு வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல, ஒரு 2 லட்ச ரூபா கூட வாங்கிட்டு வா, இல்லைனாக்கா 15 ஒரு நகை கொண்டு வான்னு சொல்லி பேசினாங்க. பேசுறாங்கப்பா, நான் இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறதா சாகிறதான்னு சொல்லி புலம்பிட்டே இருந்துச்சு. எத்தனையோ ஊர்க்காரர்களையும் வச்சு பேசி பார்த்து கெஞ்சி காலில் விழுகாத ஒரு குறையா பொண்ணை வாழ வைக்கணுங்கிற எவ்வளவு முயற்சி எடுத்தேன். அது நடக்காம போயிருச்சு. அதனாலதான் இந்த பொண்ணு முடிவுக்கு வந்துருச்சு. இவர்களது திருமணத்தின் போது தலை தூக்கிய வரதட்சணை பேரமே அந்த பெண்ணை இன்று இல்லாமல் செய்திருக்கிறது. மாப்பிள்ளை வீட்டாரின் கல் நெஞ்ச கொடுமைகளை கண்ணீரோடு சொல்கிறார்கள் மங்கையரசியின் பெற்றோர். கூலி எவ்வளவுதான் பார்த்துட்டு இருக்கேன். என் பொண்ணு வந்து கட்டி கொடுத்து 1 வருஷம், அடுத்த திங்கட்கிழமை வந்தா 1 வருஷம் ஆகுது. பொண்ணு கேட்டு வரும்போதே வந்து நகை வந்து கொஞ்சம் அவங்க மாமனார் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டாரு. எங்கனால முடியாது, ஒரு 5 பவுன் போடுறோம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். எங்க சொந்த பந்தம் எல்லாருமே இவ்வளவுதான் முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இல்ல அதெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் பராருன்னு எந்திரிச்சாரு.
அப்புறம் அந்த ஊருக்காரங்க எங்க ஊருக்காரங்க எல்லாம் கேட்டது சொல்லி சரி வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு இவ்வளவு அசிங்கப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு 2 பொண்ணு சேர்த்து கூட போடுறோம் அப்படின்னு சொல்லி எங்க சைட்ல இருந்து அது ஒத்துக்கிட்டான். அவரு இருமனசாவே அவரும் ஒத்துக்கிட்டாரு. 7 பவுன் நகைக்காக மனைவியை அவரது தாய் வீட்டிற்கே கொண்டு சென்று விட்டு சென்றவர்தான் அவரது கணவர் பிரபு. மீண்டும் வரவே இல்லை. ஆம், தான் சாகும்போது கூட கணவரையே கடைசியாக பார்க்க நினைத்திருக்கிறார் அந்த அப்பாவி பெண். அது தண்ணிக்குள்ள ஆயிட்டா உட்காந்துருக்கும் போது என்னமா இப்படி செஞ்சா அப்படின்னா என் வீட்டுக்காரன் நான் பாக்கணும், கடைசியா நான் அவர் முகத்தை நான் பாக்கணும்ப்பா, நான் கண்டிப்பா வந்து நான் உயிரோட இருக்க மாட்டேன், ஒரு முடிவோட தான் நான் செஞ்சேன். ஆனா வந்து இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க, எனக்கு ரொம்ப பாரமா நான் கொடுத்துட்டேப்பா, என்னால வந்து நீ மன உளைச்சல் ஆயிட்ட, என்னால வந்து அவ்வளவு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சு நீ எனக்கு கருமுறை சேர்த்து விட்ட, ஒரு 4 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி மச்சு வாழ்வான்னு நினைச்சிட்டு நீங்க கட்டி விட்டீங்க. அவங்க இந்த மாதிரி சொல்வார் பேச கட்டுட்டு இந்த அணியா பண்ணிட்டு வரமாட்டேங்கிறாங்க. நான் அதனாலதான் மனசு எடுத்து போய் மன உளைச்சல்னாலதான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சொல்லவும் திரும்பவும் இங்க வந்து ஆஸ்பத்திரியில மேஜர்ட்ட எல்லாத்தையும் ஆடியோ முதற்கொண்டு இந்த பிள்ளை வாக்குமூலம் கொடுத்துச்சு. புருஷனை பார்க்கணும்னு முந்தா நாள்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு. நாங்க கூட்டு போனோம். அதுவாகவே ஒரு தடவை ஊருக்கு போயிருச்சு, துணிகள்லாம் எடுத்துக்கிட்டு. திருப்பி நாங்க போய் ஊருக்காரங்க கூப்பிட்டு எங்களுக்கு போன் பண்ணா இங்க வந்துருச்சு, வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க, மாமியா மாமனார் வெளியில உட்காந்துருக்கு, தெருவுல வந்து கூட்டு போங்க. அப்புறம் திருப்பி நான் போய் கூட்டிட்டு வந்தேன். பையன் வரல. அதுக்கப்புறம் அதை மனசுல வச்சுக்கிட்டு இப்படி மண்ணெண்ணெய் ஊற்றி கொளுத்திட்டு செத்து. மங்கையரசிக்கும் பிரபுவுக்கும் திருமணம் முடிந்த பிறகு சண்டைகள் இல்லாத நாளே இல்லை என்கிறார்கள் ஊர்க்காரர்கள். பஞ்சாயத்துகள் நடைபெற்றதையும் சொன்னார்கள். அந்த அப்பா அம்மா மற்ற உற்றார் சொந்த பந்தங்கள் அவங்க வந்து துப்புரவே ஆகாது அப்படின்ட்டாங்க. மாமனார் மாமியார் கொடுமைகளும் கொஞ்சம் நஞ்சமில்லையாம். திருமண நாள் வருவதற்கு இன்னும் 1 வாரமே இருக்கும் நிலையில் தன்னை கூட்டிக் கொண்டு போக கணவர் வரமாட்டார் என்ற ஏக்கத்திலேயே மங்கையரசி மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு இறந்து போயிருக்கிறார். ஆசையாசையாய் வளர்த்த மகளை இழந்துவிட்டு இன்று கண்ணீரோடு புலம்புகிறார்கள் அவர்களது பெற்றோர். இந்த மரணம் தொடர்பாக திண்டுக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். ஆர்டிஓ விசாரணை நடைபெற்று வருகிறது. வழக்கு நிகழ்ச்சியில் இது சொல்வதெல்லாம் சட்டம் பகுதி. டாஸ்மாக்ல மது எந்த வயதினருக்கு விற்கக்கூடாது, அதே போல எந்த வயதினருக்கு கடைகளில் போதைப் பொருள் விற்கக்கூடாது, இந்த சட்டங்கள் நடைமுறையில் பின்பற்றப்படுகிறதா? ஏனென்றால் வியாபார தலங்களில் யார் வந்து பொருள் கேட்டாலும் கிடைக்கும். அப்படி இருக்கும்போது இவை பயனில்லாத சட்டங்களா? தமிழகத்துல மது விநியோகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு லிக்கர் ரீட்டைல் வெண்டிங் இன் ஷாப்ஸ் அண்ட் பார்ஸ் ரூல்ஸ் 2003 எனும் விதிதான் கட்டுப்படுத்தி வருகிறது. இது 2003 இருந்து இந்த விதி செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. இது எந்த சட்டத்தின் அடிப்படையாக செயல்படுகிறது அப்படின்னா தமிழ்நாடு புரோஹிபிஷன் ஆக்ட் 1937 எனும் சட்டத்தின் அடிப்படையில் அது செயல்பட்டு வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிற அமைப்பு தான் தமிழகம் முழுமைக்குமான மது விற்பனை தொடர்பான விஷயங்களை கட்டுப்படுத்தும் அமைப்பாக செயல்பட்டு வருகிறது. இதற்கென்று பிரத்யேக அதிகாரிகள், அதாவது அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர் எக்ஸைஸ் அப்படிங்கிற அதிகாரிகள் வந்து அவங்க நிர்வாகம் செய்து வருகிறார்கள். அதே போல தமிழகம் எங்கும் இருக்கக்கூடிய அந்த மதுபான விற்பனை மையங்கள் வந்து டாஸ்மாக் அப்படிங்கிற அடிப்படையில் ஒவ்வொரு கடைக்கும் ஒரு எண் கொடுக்கப்பட்டு அதன் மூலமாக மது வந்து கொள்முதல் செய்யப்பட்டு அது விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதுல வந்து மாவட்ட கலெக்டருக்கு கட்டுப்பாட்டுக்கு கீழாகவும் அது இயங்கி வருகிறது. அந்த விதியில வந்து எப்பெல்லாம் விடுமுறை விடணும், அதனுடைய நேரம் என்ன, எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு மூடணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே விதிகளாக இருந்து வருகிறது. இந்தியா முழுமைக்கு பார்த்தா சில மாநிலங்கள்ல வந்து மது வந்து முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டிருக்கிறது, மதுவிலக்கு அது அமலில் இருக்கிறது. அந்த அடிப்படையில சில மாநிலங்கள்ல 25 வயதும் 21 வயதும் 18 வயதும் வந்து அந்த மது வந்து விற்பனை செய்வதற்கு நிர்ணயிக்கப்பட்ட வயதாக இருந்து வருகிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 21 வயதிற்கு குறைவான நபர்களுக்கு மது விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த விதி சொல்கிறது. ஒருவேளை அந்த மது வந்து ஒருத்தர் வாங்கக்கூடிய நபர் வந்து 21 வயதுக்கு குறைவான ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிற சந்தேகம் ஏற்படும் பட்சத்தில் அவருக்கு வந்து மத்திய மற்றும் மாநில அரசு கொடுக்கப்பட்ட அடையாள அட்டைகள் இல்ல கல்வி நிறுவனங்கள்ல அவருக்கு 21 வயது தாண்டி விட்டது அப்படிங்கறத வெளிப்படுத்தும் ஆவணங்களை அதை வாங்கி பரிசீலனை பண்ண பின்னாடி தான் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த விதி சொல்கிறது. அதே போல சிகரெட்ஸ் அண்ட் அதர் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ் ஆக்ட் 2003 எனும் சட்டம் வந்து இந்தியா முழுமைக்குமாக அந்த புகையிலை தொடர்பான விஷயங்களை
கட்டுப்படுத்தும் விற்பனை தொடர்பான அதை நெறிமுறைப்படுத்தும் சட்டமாக இருந்து வருகிறது. அந்த சட்டத்தின் அடிப்படையில் 18 வயதிற்கு குறைவான நபர்களுக்கு சிகரெட், புகையிலை தொடர்பான எந்த ஒரு பொருளும் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படி விற்பனை செஞ்சா அது குற்றமான ஒரு செயலாக கருதப்படுகிறது. இந்த சட்டம் இந்தியா முழுமைக்கும் இருந்து வருகிறது. இது தவிர கல்வி நிறுவனங்கள், அதாவது பள்ளிகள், கல்லூரிகள் அப்படிங்கிற எந்த இடத்துல இருக்கிறதோ அங்கிருந்து 100 மீட்டர் தொலைவுக்கு எந்த இடத்துலையும் புகையிலையோ சிகரெட்டோ எந்த விதமான ஒரு போதை தொடர்பான விஷயங்கள் அது விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த சட்டம் சொல்கிறது. ஆக இந்த மது மற்றும் இந்த சிகரெட் தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இளைய தலைமுறையினர் கெட்டு போயிடக்கூடாது, அவங்க இளம் வயதிலேயே அவங்க உடல்நலத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய செயல்களில் அவங்க ஈடுபடக்கூடாது என்பதற்காக இந்த சட்டங்கள் நடைமுறையில் இருந்து வருகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.